கேம் சேஞ்சர் லக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மற்றும் குடும்ப நல சிறப்பு ஆலோசகர். இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வினை பயன்ல தான் நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா. எனக்கு ஏன் இந்த புத்தி இருக்குன்னு தெரியவே இல்லை. இந்த புத்தி இருந்துதான் நான் நல்லா இருந்திருப்பேன். இது எல்லாமே எனக்கு இப்படி கஷ்டமாவே இருக்கு. அது கஷ்டத்தை நான் இஷ்டப்பட்டு நான் மாத்த முடியுமா? எனக்கு ஏதாவது வழி இல்லையா? நான் ஏன் இப்படி இருக்கேன்? என்னோட நேச்சுரல் இதுதானா? இதுல ஏதாவது நிலைகள் ஏதாவது மாறாதா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. சோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புகளோட நம்மளோட நிலைகள் மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது கர்மாவினுடைய நிலைதான் நம்ம பிறப்பெடுத்திருக்கோம். அந்த கர்மாவினுடைய பதிவுகளை நம்ம அனுபவிக்கிறதுன்றதுதான் வினைப்பயன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோ இதை நம்ம இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறோமா, இல்ல கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயத்த இஷ்டப்பட்டு அனுபவிக்கிறோமா அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா. அதைதான் பார்க்க போறோம். மேம், யாரு மேம் கஷ்டத்தை போய் இஷ்டப்பட்டு அனுபவிப்பாங்க? கொஞ்சமாவது லாஜிக்கா பேசுங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. அப்படி கிடையாதுங்க. அதாவது ஒரு வினைப்பயன் வருது அப்படின்னா நம்ம அடுத்த கட்டமா நகர போறோம்ன்றதுதான் அர்த்தம். சோ ஒவ்வொரு கஷ்டமும் நம்மளோட வாழ்க்கையில அழகான ஒரு அனுபவங்களை கொடுத்து அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு நிலை. இது சொல்றது ஈஸி, அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும் கஷ்டம். அது கிடையாது. அந்த கஷ்டமா இருக்கிற ஒரு சூழ்நிலை உங்களோட மனப்பக்குவத்தை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற லெவல் உங்களோட சேஞ்ச் ஓவர் அப்படின்றது டெஃபினட்டா இருந்தே தீரும். சோ காலச்சக்கரத்துக்கு 8ஆம் பாவம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி. நீங்க விருச்சிக ராசியில பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த கர்மா இதாங்க, தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க. அதாவது எப்பவுமே தனித்துவம்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. நீங்க என்ன மாதிரி தனித்துவமா இருக்கீங்க? செவ்வாய் அதிபங்க, சந்திரன் நீச்சம், மனசுல எதையும் வச்சுக்க தெரியாது. நாங்க படப்படான்னு பேசக்கூடிய பட்டாசு மாதிரிங்க, வெடிச்சிருவோம். ஆனா அடுத்த செகண்ட் அந்த கொண்டாட்டம் இருக்குல்ல, அது வேற மாதிரின்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே செவ்வாயினுடைய ஆதிக்கம், முன்கோபவாதிகளா இருப்பாங்க. வீரம், தீரம், பராக்கிரமம் எல்லாத்துலயும் ஒரு தனித்துவமான ஆள் தான் நீங்க. சோ விஷயத்த பிளான் பண்ணிட்டாங்க, ஒரு விஷயம் யோசிச்சுட்டாங்க அப்படின்னா யாருக்காவும் மாத்திக்க மாட்டாங்க. உண்மையிலே உடல் வலிமையா இருக்கட்டும், மன வலிமையா இருக்கட்டும், இந்த கண்ணீர்ன்றது அவ்வளவு சீக்கிரம் பார்க்கவே முடியாது. எவ்வளவு சோகம் வந்தாலும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான். இவன் எப்படா ரொம்ப நல்லா வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு ஒரு தைரியமும் பராக்கிரமமாவும் யாரு என்ன வேணா சொல்லட்டும் ஒரு மாதிரி போல்டா ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலையில இவங்ககிட்ட கத்துக்கணுங்க. ஒரு பஞ்சுவாலிட்டி லைஃப்ல இப்படிதான் வாழணும், வாழ்க்கைய வரைமுறையோட வாழக்கூடிய நபர்களா இருந்ததா இருப்பாங்க. எப்படி எல்லாம் வாழக்கூடாதுன்ற விஷயங்களையும் எடுத்துக்காட்டா சொல்லி காட்டுவாங்க. அவங்களோட வாழ்க்கையில இதெல்லாம் கூடவே கூடாது, இப்படிதான் இருக்கணும், ஆல்ரெடி டிசைட் பண்ணிடுவாங்க. வேகமா இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தை தள்ளி போடக்கூடிய மனப்பக்கம் இருக்கவே இருக்காது. நாளைக்கு பாத்துக்கிறேன், ஏதாவது ஒண்ணு புதுசா அப்புறம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வார்த்தையே முடியாது. நினைச்சாங்கன்னா நினைச்ச மாற்றத்தை முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். குழந்தையா இருந்தா கூட சரிங்க, இன்னொன்னு குழந்தையா இருக்கும். இன்னைக்கு இது வேணும் அப்படின்னா வேணும் தான். இன்னைக்கு சைக்கிள் வாங்கி தரேன், நீ சொன்னதானே, நீ என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் மார்க் உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னல, ஏன் வாங்கி தரல? அம்மா அப்பா கூட உட்காந்து சண்டை போட்டு வாங்க. நீ கிளம்பு, நீ கடைக்கு போகணும், நீ சொன்ன மாதிரி நான் இல்ல, நீ நடந்தா அப்படின்ற அளவுக்கு கேள்வி கேட்கக்கூடிய தனநிலைதான் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு. சோ விருச்சிகத்துல பிறந்தவங்க ரொம்ப வீர தீரமா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. எப்பவுமே தன்னோட உடல் சார்ந்த விஷயத்திலயும் சரி, அழகு சார்ந்த விஷயத்திலும் சரி ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. இப்ப ஒரு ஃபிட்டா இருக்கிறது, தைரியமா இருக்கிறது, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. இந்த பசங்க எல்லாம் பார்த்து பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க பாக்குறதுக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு எப்படா நீ மட்டும் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ற, என்னடா ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிற அப்படின்ற அளவுக்கு பசங்க கேட்பாங்க. சோ ஒரு விஷயத்துல ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவங்க பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அந்த ஒரு மாதிரி கெத்தான ஒரு உடல் பாகன் இருக்குல்ல, அது வேற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு தைரியம் பாக்குறதுக்கு இந்த கை காலெல்லாம் கட்டுக்கட்டா இருக்கும்ல. இப்ப இருக்க பசங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய பாக்குறோம். சும்மா ரீல்ஸ் போடுறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு இந்த கையெல்லாம் அப்படி ஸ்போர்ட்ஸ் இதுக்கெல்லாம் போயிட்டு ஜிம் போயிட்டு நிறைய போட்டு இருக்காங்களா, அந்த மாதிரிதான். சோ அந்த அளவுக்கு ஒரு உடல் பாகுல ரொம்ப கட்டுக்கோப்பா மெயின்டைன் பண்ணுவாங்க. வயசானாலும் சரிங்க, அந்த உடலை அழகா பாதுகாக்கிறதுன்னு இருக்குல்ல, அது வேற மாதிரி. இந்த உணவு முறையில் எடுத்துக்கிறது, நல்ல நான்வெஜ் பிரியர்களா இருப்பாங்க. காரசாரமா சாப்பிட விரும்புவாங்க. கோபமும் அதுக்கு மாதிரி கண்ணு மூணு தெரியாம கோபமா வரும். விருச்சிக ராசிக்காரன்ட்டு நீ கூட பழகுறியா, கவனமா இருக்கு. என்ன விஷயம்? அப்பா அவன் கோவப்பட்டானா என்ன பேசுறான் அவனுக்கே தெரியாது, அதனால உஷாரா இருந்துக்கும் அப்படின்ற மாதிரிதான். சோ மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா மனசுல எதுவும் வைக்க மாட்டாங்கன்னா ரொம்ப நல்லவங்க. குழந்தை மனசு உள்ள இருக்கும். மனசுல வச்சு நீ அன்னைக்கு இப்படி பேசுனதானே வஞ்சகம்னு சொல்லுவாங்கல்ல, வஞ்சம் தீக்கிறேன் ஒரு மாதிரி இது பண்றேன் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப அடுத்த செகண்ட் மறந்துட்டு அவ்வளவுதான், நான் பேசிட்டேன், என்னோட நிலைமை முடிஞ்சு அப்படின்ற மாதிரிதான். இவங்க டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல 1000 விஷயங்கள் உள்ளார்ந்த பத்தி யோசிச்சுதான் எடுப்பாங்க. ஆனா இமீடியட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும், வேகமா முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத அப்படியே எடுத்தோன்னே பிளாங்கா நம்ப மாட்டாங்க. அவங்களே அவங்க நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான். யார் மீதான ஒரு நம்பிக்கைன்றது அவ்வளவு சீக்கிரம் வராது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அன்பு பாசத்துக்கு ஏங்கக்கூடிய நபர்கள் தான். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் போறது, நிறைய இன்ஜினியரா இருக்கிறது, நிறைய இன்ஜினியரிங் சார்ந்த பிரிச்சு வேலை பார்க்கணுமா மைண்ட் வேலை செஞ்சுட்டு ஓடிட்டே இருப்பாங்க. இவங்களாம் பொறுமையா இருக்கவே முடியாது. வேகம், துடிப்பு,
தைரியம் வேற லெவல்ல இருக்கும். கத்துக்கலாம் அவங்கள பார்த்து. எப்படி வந்து ஒரு ஃபிளைட் இங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு எப்படி ஃபிளைட் போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு வண்டியில வாகனம், இவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். டிராவல் எப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியாது. ஸோ டிராவல் ரொம்ப பிடிக்கக்கூடிய நபர்களா இருக்கும். அவ்வளவு ஒரு தனித்துவமான ஒரு நபர்கள் தான். ஸோ இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நேர் 6ஆம் இடமே எடுத்துட்டோம் அப்படின்னா மேஷ வீடாகும். மேஷ வீடுல என்னங்க, செவ்வாய் வீடு. இவங்களோட ராசி அதிபதி அங்கேயும் இருக்காங்க. அப்ப ரெண்டுமே செவ்வாயா மாறிடுது இல்லையா? அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி நீச்சப்படுறது, அதே வந்து சூரியன் வச்சது. சுயமரியாதை கௌரவம் ரொம்ப முக்கியம். பெத்த பிள்ளையா இருந்தா கூட சரி, அவன் எனக்கு மரியாதை கொடுக்கலாம், அந்த பிள்ளை தேவையில்லை. அப்பாவா இருந்தாலும் சரி அவங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. சுயமரியாதை கௌரவம். யாரா இருந்தாலுமே, பெத்த வழி உறவா இருந்தாலும் சரி, என்ன பெத்தவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு நான் பெத்ததா இருந்தாலும் சரி, யாருமே சரி, எனக்கான மரியாதை கொடுக்க அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஒரு வேலைக்கே போறேன்ப்பா, அப்படியே கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கேன், அந்த இடத்துல என்னை ஒருத்த வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டான், நான் என் வார்த்தையை மீறி எதிர்த்து பேசிட்டான், அந்த பட்ட வேலை தேவை. வருஷக்கணக்கில் உட்காந்து படிச்சு கஷ்டப்பட்டு அந்த வேலை வாங்கியிருப்பாங்க, தூக்கி போட்டு வந்துனே இருப்பாங்க. சுயமரியாதை கௌரவத்துக்காக எதை வேணா இழக்க தயாரா இருக்கவங்க இவங்கதான் இருக்கும். அதாவது ரொம்ப முக்கியத்துவம் என்னன்னா, யாரும் வந்து நம்ம ஒரு வார்த்தை குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. கோபம் பரியா வரும். செய்யாத, அதாவது தப்பே இருந்தா கூட அந்த இடத்துல நம்ம ஆமா நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு போறது வேற. ஆனா செய்யாத தப்புக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன், ஆனா வந்த சண்டையை விட மாட்டேன்னு வாக்குவாதம் பண்ணி இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. சோ இவங்களுக்கு எங்க பிரச்சனை வரும் பாத்தீங்கன்னா, இவங்களுடைய 6ஆம் இடமா வரக்கூடியது காலபுருஷனுக்கு 1ஆம் இடம். சோ சுயமரியாதை கௌரவத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள். அதே வந்து கணவன் சனம் பெண்ணா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கணவனாலேயோ, அதே மாதிரி ஒருத்தவங்க ஆணா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்ட்னர், தொழில் சார்ந்த பார்ட்னர்கள் மூலமாவோ அல்லது தகப்பனாவே சில பேருக்கு எதிரியா இருக்கிற ஒரு அமைப்புகள் இருக்கும். அந்த உறவுகள்ல எல்லா உறவுகள்லயுமே கொஞ்சம் எதிரி தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ மேக்சிமம் வந்து அந்த உறவு அப்படிங்கிறது பெருசா கூட ஒத்து போகாது. இவங்களுடைய கருத்துக்களுக்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நிலைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அப்ப 6ஆம் இடம் அப்படின்றது எங்கவா வருது அப்படின்னா காலபுருஷனுக்கு 1ஆம் பாவம் சொல்லக்கூடிய மேச வீடா வருது. சோ சுயமரியாதை கௌரவம், உடல் சார்ந்த விஷயங்கள், பஞ்சாயத்து, இதுதான் உங்களுக்கு இருக்கும். ஓவர் திங்க் பண்றது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இருந்தே தீரும். அது மட்டும் இல்லாம எப்பவுமே வந்து சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, தேவையில்லாத ஏதாவது ஒரு வழக்கை சந்திக்காம வருஷம் போகவே முடியாது. யாரோ ஒருத்தவங்கனால ஒன்னும் உறவு, நம்மளுடைய பாட்டரா இருக்கலாம், அல்லது வந்து ஏதோ ஒரு சொத்துக்கள் சார்ந்த பஞ்சாயத்துக்காகவோ நான் கேஸ் போயிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு கேஸ் போகுது அப்படின்னு நீங்க சொல்லணும். வருஷத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு கேஸ் எல்லாம் இருக்கவே இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க, ஒண்ணும் இல்ல, ஒரு வண்டியில டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட இஷ்யூ வந்துச்சு, நான் பே பண்ணிட்டேன், அங்க பெய்டுன்னு வரல, எனக்கு ஒரு தேவையில்லாத பஞ்சாயத்து, நான் போய் கமெண்ட் கொடுத்துறாங்க. ஏதோ ஒரு வகையில லாயரை போய் பாக்குறது, போலீஸ் ஸ்டேஷன் போறது, ஏதாவது கோர்ட் போறது, இந்த மாதிரி பஞ்சாயத்து இல்லாம இருக்கவே இருக்காது விஷயத்தை பொறுத்தவரை. கூட சொல்லுவாங்க இல்லையா, சொந்த செலவு சூனியை வச்சு நாங்க சேர்த்து பொத்தி படுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வழக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நிம்மதியே இல்லையா அப்படின்ற அளவுக்கு அது ஓடிண்டே இருக்கு. அது பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கேட்காம போய் உதவி செஞ்சு அதனால ஒரு மன உளைச்சல் காலம், ஒரு நட்பு சொல்லிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. ஏதோ நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆகும். நான் கொடுக்குற நட்புல உண்மையான நட்பா இருந்துச்சு, ஆனா அவங்க எனக்கு அந்த உண்மையான ஒரு நிலையை அவங்க எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற வருத்தம் எங்களுக்கு அதீதமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கேள்வி கேட்பாங்கல்ல, இவங்க 8ஆம் இடமே பாருங்களேன் மிதுன வீடா வரும். காலபுருஷனுக்கு அது 3ஆம் இடம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் புத்திசாலித்தனம். எனக்கு தெரியுது இந்த இடத்துல தப்புன்னு தெரியுது, எனக்கு இந்த இரட்டைத்தன்மையா கேம் ஆட தெரியல, அதை ஓப்பனா சொல்லிடுறேன், ஆனா நான் தப்பான பெயர் வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி. சோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் தடைகளை கொடுக்கும். நிறைய குழந்தைகளுக்காக இருக்கட்டும், அல்லது வந்து சகோதர சகோதரிகளாகட்டும், ஏதோ ஒரு வகையில ஒரு தடைகள்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது உண்டு. இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில தன்னோட சகோதர சகோதரியை பத்தின ஒரு கவலை சிந்தனை உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. அதே மாதிரி உங்களோட உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையை இவங்க அதீதமா எதிர்கொள்ளவங்களா இருப்பாங்க. ஒரு நிலம் வாங்குறாங்க அப்படின்னா கூட உங்க பேர்ல ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய போராட்டம். ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாம நான் போய் கையெழுத்து போட வரைக்கும் போயிட்டாங்க, அப்புறமா ஒரு இஷ்யூ ஆச்சு, பணம் வர்றது பிரச்சனை ஆச்சு, இல்ல ஒரு டாக்குமெண்ட் கம்ப்யூட்டர் இந்த மூலப்பத்திரம் இல்ல, ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரி கனெக்டிவிட்டியில வந்து கட்டாயம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த நிலைமை பதிவாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு சொத்துக்கள் சார்ந்து பங்கீடுன்னு வரும்போது நிறைய உறவுகள் பகையாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். எந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் இல்லாமபடி நாங்க ரிட்டையர்கள் மாதிரி இருந்தோம், அன்பு சார்ந்து இருந்தோம், நாங்க உறவுகளா இருந்தோம், ஆனா அந்த உறவுகளே எனக்கு வந்து எதிரியா மாறிச்சு. புரிஞ்சுக்கவே இல்லை, யாருமே புரிஞ்சுக்கல. பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் இருக்காங்க, அதுவும் பெண் குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா எங்க அம்மா தாங்க முதல்ல, எங்க அம்மா தாங்க பிரச்சனையும் அப்படின்னுவாங்க. அவங்க அம்மாட்ட போய் கேளுங்க, என் பொண்ணு தாங்க என் மாமியார் அப்படின்னுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டி பாண்டிங் எல்லாமே பார்த்து செய்வாங்க. ஆனாலும் எங்க அம்மா கிட்ட ஏதோ குறை இருக்கு. என் பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனா அவளுக்கு அந்த கோவம் தான், அவ திமிரா பேசுறா, எனக்கு தாங்க முடியல. நான் வீட்டுல இருக்கேன், உனக்கு வயசாகி போச்சு முடியலன்னு ஏதோ ஒண்ணு போட்டா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணல, எடுத்த இடத்துல இந்த பொருள் இப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இப்படி ரூல்ஸ் போட்டு என்ன வேலை வாங்குற, என்னால ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க முடியன்ற அளவுக்கு அம்மா போகணும். அந்த அளவுக்கு இருக்கதான் விருஷகம். அப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் வந்து கருத்துக்கள் அங்க பரிமாறுறதுன்ற ஒரு விஷயம் போய் தேவையெல்லாம் பரிமாறும். சோ வம்பு வழக்கு பஞ்சாயத்து இல்லாம, ஒரு நோய் இல்லாம, ஒரு எதிரியை சம்பாதிக்காம
விருச்சிகத்தினுடைய நிலைகள் மாறவே மாறாது. இதுதான் வந்து இவங்களுக்கான இயல்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் இவங்களுடைய ராசி 12ஆம் இடம் எடுத்தீங்கன்னா துலாம் வீடம். அயன சயன போகம் எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த வாழ்க்கை ஒண்ணு, கிடைச்ச வாழ்க்கை ஒண்ணு, கிடைச்ச வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அதாவது பிடிச்சி நிறைய பேருக்கு வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓடுங்க. மேக்சிமம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களோட குடும்ப உறவு ஒண்ணு டிவோர்ஸ், ஒரு கல்யாண திருமணம் சார்ந்த விஷயத்துல பஞ்சாயத்து அனுபவிச்சு வந்திருப்பாங்க. ஏன்னா எங்களுடைய 7ஆம் இடமே பாருங்களேன், உங்களோட 7ஆம் இடமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஷப வீடா வரும். செவ்வாய் அவ்வளவு பாண்டிங்கா இருப்பாங்க. அதே சமயத்துல எந்த அளவுக்கு ஈர்க்காங்களோ அவங்களே அது அந்த அளவுக்கு வெறுப்பா மாறக்கூடிய தன்மையும் உண்டு. ஏன்னா சந்திரன் உச்சம். நிறைய பேருக்கு குடும்ப உறவுகளால பஞ்சாயத்து சந்திக்காத வருஷம் கிடையவே கிடையாது. அதனால மேக்சிமம் வந்து இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை மட்டும் பிடிச்சு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கா விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டாங்கன்னா மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல் தான். இல்லை அப்படின்னா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி ரொம்ப இந்த சுயமரியாதை கௌரவத்தினால குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை விட்டு பிரிஞ்சிருக்கவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன எதை நோக்கின ஒரு சிந்தனை ஓடிண்டே இருக்கும் அப்படின்னா பினான்சியலி இண்டிபெண்டன்ட். எனக்கான நேம் வேணும், எனக்கான ஃபேம் வேணும். மீடியா ரிலேட்டட் நிறைய பேர் இருப்பாங்க. சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில நிறைய பேர் மீடியா ரிலேட்டட்ல இருக்க கூட வாய்ப்புகள் உண்டு. இவங்க வந்து ஒரு ஃபேமா வச்சுக்கிறதுக்கான நிலை அப்படின்றது டெஃபினட்டா இருந்தே தீரும். எக்ஸ்ட்ரீமான லவபிள் லைஃபும் கொடுக்க முடியும், எக்ஸ்ட்ரீமான கடவுள் மார்க்கத்துல போக முடியுன்ற அளவுக்கான நிலைகள் உங்களுக்கு இருக்கும். கோவம் இருக்கிறதுல தாங்க குணம் இருக்கும். சோ விஷயத்தினுடைய கர்மா என்ன அப்படின்னா நீங்க ரொம்ப கோவக்காரங்க தான். ஆனா அந்த கோவத்தை தாண்டி உங்ககிட்ட ஒரு குழந்தை மனம் இருக்குன்றது கிட்டத்தட்ட நம்ம பலாப்பழத்தை தான் சொல்லி ஆகணும். கரடு முரடான வெளியில இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தித்திப்பான நிலைன்றது எது அப்படின்னா பலாப்பழம் அவ்வளவு தித்திப்பா இருக்கும் இல்லையா? சோ அதுக்கு வெளியில பார்க்கும்போது யாரும் நம்ம டிசைட் பண்ண முடியுமா? ஆனாலும் ஒரு பலாப்பழம் பழுத்தா வாசனை வெளியில வருமா வராதா? டெஃபினட்டா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரிதான். சோ இவங்களுடைய உண்மையான மனசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அவங்களை எங்க இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சு அவங்க அழகா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதான் விருஷக ராசிக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த துரோகம், நம்பிக்கை துரோகம்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், கணவனாலேயோ அல்லது வந்து பார்ட்னராலேயோ ஒரு பஞ்சாயத்து அனுபவிக்கக்கூடிய நிலை. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனசளவுல வந்து நம்பிக்கை துரோகம், யாருக்காக நான் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட அந்த குழந்தைய புரிஞ்சுக்கல அப்படிங்கிற வருத்தம் இவங்களுக்கு கண்டிப்பா இருந்தே தீரும். அது மட்டும் இல்லாம இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய நிலைகள், அந்த அங்கீகாரம், சுயமரியாதை, கௌரவம், ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனா கூட இவங்களுக்கான விஷயங்களை கொடுத்துரும். ஒரு குழந்தை விஷயத்துல பிறந்திருந்தா கூட சரி, அந்த குழந்தைக்கு அதுக்கான விஷயங்களை எல்லாமே கேட்காம செய்யணும்னு எதிர்பார்க்கும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஒரு வீட்டுல 2 குழந்தை இருக்குன்னு வச்சுப்போம், இந்த குழந்தைய மட்டும் கேர் பண்ணணும், இந்த குழந்தை கேரே பண்ணல அப்படின்னு வாங்கல. இது என்னமோ நம்மளை வந்து ரொம்ப பேம்பரிங் கேரிங் பண்ணிக்கலையோ, நம்மள வேணாம்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு மனசுல வந்து ஏதோ ஒரு லோன்லியான ஃபீல் அப்படின்றது இவங்களுக்கு அதீதமா இருக்கும். அதிகப்படியான கவலை சிந்தனை வந்து உள்ளுக்குள்ள போட்டு தன்னை கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மா. இதுல இருந்து வெளியில ஆகிறதுக்கு வழி இருக்கா? டெஃபினட்டா வழி இருக்குங்க. என்ன பண்ணலாம்? இவங்க ரொம்ப பிஸியா வச்சுக்கணும். எப்பவுமே வந்து மென்டலாவும் பிசிக்கலாவும் ஆல்ரெடி பிஸியா தான் வச்சிருப்பாங்க. அதே சமயத்துல கான்சியஸா சில விஷயங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்கணும். இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் டிராவல் பண்றது, வெளிநாடு எங்கேயாவது ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும். ரொம்ப தாங்க முடியாத துயரம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம்லாம் மாறுபடும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கர்மா கழியணும் அப்படிங்கிறப்ப ரத்த தானம் பண்ணணும். முடிஞ்ச ரத்த தானம். நான் நானே ஒல்லியா இருக்கேன், எனக்கே ரத்தம் இல்லை, நான் என்னமா பண்றது? ரத்தம் வாங்கி கொடுங்க. ரொம்ப முடியாதவங்களுக்கு உங்களுடைய முடிஞ்ச வரைக்கும் ரத்த தானம் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அது மட்டும் இல்லாம படிக்கிற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால முடிஞ்சா புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. இல்ல அப்படின்னா ஃபீஸ் கட்டுங்க. இது ரொம்ப முக்கியம். சோ கோவில்கள்ல போயிட்டு அன்னதானத்துக்கு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அல்லது வந்து தங்கம் இருக்குல்ல, ரொம்ப கல்யாண வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. திருமணம் சார்ந்த விஷயம் வரும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதுக்கான எதுவுமே பண்ண முடியலன்றவங்களுக்கு ஏழை எளியவர்கள் யாராவது கல்யாண வாழ்க்கையில கல்யாணம் பண்றதுக்காக ஒரு மாங்கல்யத்துக்காக மடிப்பிச்சு கேட்பாங்க. சில பேருக்கு அதுக்கான நம்மள நல்ல வசதியா இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய கல்யாண பங்களிப்புல நம்மளுடைய பங்கு ஏதாவது முடிஞ்ச ஒரு உதவியை நம்ம செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா இந்த கர்மாக்கள்ல இருந்து நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வெளியில வரலாம். சோ அப்ப கர்மா எப்படி குறையும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் மூலமா குறையும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தாண்டுற இந்த எண்ணம் இல்லாம இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயங்க, வாழ்க்கையில நம்மள மாத்தணும் அப்படின்னா தாண்டுற எண்ணமே இருக்கக்கூடாது. அதுதான் நான் எனக்கான மரியாதை, எனக்கான சுய கௌரவம் அப்படின்னு என்னைக்கு நம்ம தலை தூக்குறோமோ அன்னைக்கு நம்மள கடவுள் வந்து வச்சு செய்வாரு. அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே எதுவுமே இல்லாம வந்து எதுவுமே இல்லாம போறோம். இருக்கிற நாட்கள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு ஹாப்பியான ஒரு மனநிலையில கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மென்டாலிட்டியை
உங்களுக்குள்ள வளர்த்துக்கிறீங்க அப்படின்னா வேற மாதிரி இருப்பீங்க. ஸோ நான் சொன்ன பதிவுகளை நீங்க செஞ்சு பாருங்க, டெஃபினட்டா நிச்சயமா மாற்றங்கள் அப்படின்றது உங்க லைஃப்ல பார்க்க முடியும். உங்களை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு நாள் போகாது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் வந்து ஒரு கர்மா ரொம்ப பர்டிகுலர் சில விஷயங்கள் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இன்னும் வரக்கூடிய நாட்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னும் நான் இதை பத்தி பேசுங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க, அதை பத்தி பேசலாம். சரிங்களா? சோ இது மட்டும் இல்லாம என்கிட்ட நீங்க தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.